ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 3 நாளில் விரும்பிய நம்பர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வெற்றி கிடைக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா டைமுமே ஒர்க் அவுட் ஆகும், புரிஞ்சு பண்ணிங்கன்னா மட்டும். ஸோ புரிஞ்சிட்டிங்கனாவே உங்களுக்கு போதுமானது. இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரபலம் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவு ஒரு விஷயத்தையே உருவாக்கியிருக்காங்க. அந்த பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் அகிம்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் அடைய முடியும் அப்படிங்கிறத அவர் நம்பினார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான இராணுவத்தினாலும் கூட முடியாத ஒரு விஷயத்த அவர் பண்ணார். இந்த உலகத்தில் கூட எப்பேற்பட்டுள்ளான இராணுவம் நினைச்சாங்க கூட பார்த்திங்கன்னா 20 மில்லியன் மக்களோட மனசில் ஒரே சிந்தனையை நிலைநிறுத்த முடியாது. ஆனால் காந்தி அதை பண்ணார். எப்படி அவரால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் நம்பினார். முடியும், நடக்கும் அப்படின்னு அவர் நம்பினார். அந்த நம்பிக்கை, அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. அவ்வளோதான். நீங்களும் அந்த பாசிட்டிவ் வைப்ஸில் இருந்தீங்க. உங்களால் முடியும், நடக்கும் அப்படி நீங்களும் நம்பினீங்கன்னா உங்களை மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது பரவ ஆரம்பிக்கும். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். உங்களால் முடியும் நம்புவாங்க, நீங்கள் சாதிப்பீங்க. ஓகே, காந்தி பயன்படுத்தின அந்த மெத்தடோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோ சஜஷன். ஆட்டோ சஜஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரே விஷயத்த திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறது, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறது. இதுதான் ஆட்டோ சஜஷன். இதைத்தான் காந்தியும் பயன்படுத்தினார். இதை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த திரும்ப 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 செய்யும்போது அந்த விஷயம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். அப்படி பதியும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும். இந்த உலகமே பார்த்திங்கன்னா ஒரு வேவ்ல தான் அமைஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி இருக்குது. நல்லா கொஞ்சம் சயின்ஸ் நாலேஜ் உள்ளவங்களுக்குலாம் கேள்விப்பட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். நம்மளோட எண்ணங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ஒரு விதமான வேவ் இருக்குது. நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளோட திங்கிங், நம்மளோட கற்பனை, இமேஜினேஷன் பவர், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு வேவ் ஃபார்மேட்டில் தான் இருக்குமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை பற்றி நினச்சிட்டே இருக்கேன்னா நான் நினைக்கக்கூடிய விஷயங்களும் கூட ஒரு வேவாக உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். உங்களை சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கேள்விக்குறி. கண்டிப்பாக சேராது. பெரிய டவுட்டாக இருக்குல்ல, ஏன் சேராது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோடய வேவுக்கு பவர் இல்லை. ஸோ என் வேவை உங்களுக்கு சேரணும் அப்படின்னா என் வேவ் பவர்ஃபுல்லாக இருக்கணும். என் வேவ்ஸ் பவர்ஃபுல்லாக மாத்திரக்கு என்னென்னா அந்த இடத்துல தான் ஃபீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. உணர்வு பூர்வமாக செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையுமே உணர்வு பூர்வமாக பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் அம்மா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றா அப்படின்னு உங்களுக்கு திட்டிட்டு சோறு எடுத்து விட்டுனாங்கன்னு வச்சுக்கோயேன், நீங்களும் சாப்பிடுவீங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தெரியாது. எப்படியாவது சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னு தோணும். இதே உங்கள் அம்மா சாப்பிடு தங்கம், கொஞ்சம் தானே இருக்குது, சாப்பிடுமா அப்படின்னு உங்களை கொஞ்சம் ஒவ்வொரு வாயாக ஊட்டி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வயிறு ரொம்ப, உங்களோட மனசும் ரொம்ப. அவ்வளோதான். ஸோ 2 பேரும் செய்கிற விஷயம் ஒன்று தான். முதல் இடத்துல என்ன ஆகுது, சாப்பிட்டாகணுமேங்கன்னு தலையெழுத்தேன்னு சாப்பிடுவீங்க. வயிறு ரொம்பாது, மனசும் ரொம்பாது, எப்படியே போகணும்னு நினைப்பீங்க. 2ஆவது டைம் வயிறு ரொம்ப, மனசும் ரொம்ப. ஏன்னா அங்கே அம்மா பாசங்கிற ஒரு உணர்வை கலந்து கொடுக்குறாங்க. இவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அன்புங்கிற விஷயத்தை கலந்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸ், அது அன்பாக இருக்கலாம், எப்பேற்பட்ட உணர்வாக இருக்கலாம், அந்த உணர்வு தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது 100% உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். திரும்பி ஒரு தடவை கூட போட்டு கேளுங்க. புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்து போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நபர், அந்த நபர் பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் லவ் பண்ண பர்சனாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட படித்த நண்பராக இருக்கலாம். சார், நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஃப்ரெண்டு இப்போ எங்களுக்குள்ள எந்த கான்டாக்ட்டுமே இல்லை, அவங்களே நினச்சாலும் எனக்கு கால் பண்ண முடியாது, இப்படி நான் இருக்கும்போது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகும். ஸோ எப்படி ஆகும் அப்படின்ற கேள்வி வேணாம், ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. ஸோ நமக்கு தேவை ரிசல்ட். அது எந்த விதத்தில் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒன்று அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணும், இல்லை மெசேஜ் பண்ணும், இவ்வளோதான். அவங்க எப்படி ஃபோன் பண்ணுவாங்க, என் நம்பர் இல்லையே, ஏன்னா எதுலேயும் கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா அதான் இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும். நம்மளோட வேலை என்ன, நம்ம வேலையை நம்ம சரியாக செய்கிறது, அவ்வளோதான். ஸோ நம்மளோட வேலையை சரியாக செய்யும்போது பிரபஞ்சம் நமக்கான வேலை செய்து கொடுக்கும். நான் சொல்கிற விஷயத்த ஒரு 3 நாள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச நபர்கிட்ட இருந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு தனியான ஒரு ப்ரைவசியான ஒரு இடம் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை யாருமே தொந்தரவு பண்ணாத ஒரு இடமா இருக்கணும். முடிஞ்சளவுக்கு ஓப்பன் பிளேஸ் தான் இருக்கலாம். ஏன்னா ஓப்பன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத மாதிரி ஒரு இடமா போய் உட்காந்துக்கோங்க. அழகாக கண்களை மூடிக்கோங்க. நீங்கள் யார் உங்களுக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இன்கேஸ் அவங்க உங்களோட பயங்கர சண்டையாக பட்டு போயிட்டாங்க அப்படின்றனால நீங்கள் அந்த சண்டையான சம்பவங்கள் நினைக்கக்கூடாது. நீங்களே அவங்களும் சந்தோஷமாக இருந்து தரணும் மட்டும்தான் நினைக்கணும். ஏன்னா
சந்தோஷம் சந்தோஷத்தை தான் ஈர்க்கும். ஸோ அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரணும். நீங்கள் முதல்ல நீங்களும் அவங்களும் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் முதல்ல நினைங்க. அவங்களோட முதல்ல நீங்கள் பேசினது, அவங்களோட கையை நீங்கள் கோத்தது, அவங்கள நீங்கள் பார்த்தது, உங்களோட நண்பரோ இல்லை உங்கள் லவ்வரோ யாராக இருந்தாலும் அந்த தருணத்தை மட்டுமே முதல்ல நினைக்க ஆரம்பிங்க. சந்தோஷமாக இருந்த தருணம் நினைங்க. உண்மையிலே அவங்கள நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா இந்த செகண்ட் உங்களோட கண்ணிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வரும். அந்த தண்ணி வரத்தான் உங்களுடைய லவ்வை ப்ரூவ் பண்ணும். அந்த மாதிரியான சந்தோஷத்தை நீங்கள் கொண்டு வாங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக அவங்கள உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அதாவது அவங்க உங்கள் முன்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்பணும். நம்பின பிறகு அவங்களோட கையை நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க. உங்களோட வலது கையை நீட்டிட்டு அவங்களோட வலது கை மேலே வச்சு அதுக்கு மேலே உங்கள் இடது கையால் மூடிட்டு நீங்கள் அவங்களோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, எனக்கு நீ இன்றைக்கி நைட்டு கால் பண்ணு, உங்க கூட நான் பேசணும் அப்படின்னு நேரில் அவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி அவங்க கையை ஹோல்ட் பண்ணதா நினச்சிட்டு கண்களை மூடிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்கிறத அப்படியே உணர்ந்து சொல்லுங்கள். இன்றைக்கி நைட் நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு ஃபீலிங்கோட சொல்லுங்கள். இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, நேச்சுரலாக அவங்க உங்கள் கண்மாடி வந்துட்டாங்க, நிற்கும்போது நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அப்படியே உணர்ந்து சொல்லணும். இப்படி நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள். இப்போ என்னாகும், உங்களோட எண்ணங்களுக்கு சக்தி வர ஆரம்பிக்கும். அந்த சக்தி வேவாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வேவ் அவங்கள போய் சேர ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இதைவே உங்களால் எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள். பண்ணி முடிக்கும் போதே அவங்க கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோடு எந்திரிங்க. அடுத்தது உங்கள் வீட்டுக்கு வாங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன அங்கே சொன்னீங்களோ அதை அப்படியே மெதுவாக எழுதுங்க. ஒவ்வொரு வார்த்தையாக உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி எழுதுங்க. ஜஸ்ட் கடன்னு எழுதக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தையும், ஒவ்வொரு லெட்டர்ஸுமே ஃபீல் பண்ணி எழுதுங்க. அந்த அன்பு உங்களுக்கு இருக்கணும், அதில் அந்த லவ் அதில் இருக்கணும். அந்த அன்போடு எழுதுங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையில் நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் அந்த அன்பு புரியும். அந்த அன்போட பொறுமையாக எழுதி முடிங்க. இது மாதிரி எவ்வளோ நேரம் எழுதணும் அப்படின்னு கேட்காதீங்க. உங்களோட லவ் எவ்வளோ பவர்ஃபுல்லோ, எவ்வளோ நேரம் அந்த தாட்ஸ்லேயே உங்களால் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் எழுதுங்க. இது மாதிரி காலையில் மாலையில் அப்படின்னு ஒரு நாளைக்கு 2 டைம் இல்லை 3 டைம் கூட நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி பார்த்திங்கன்னா 3 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த 3 நாட்களுமே எக்ஸ்ட்ரீமோட நம்பிக்கையோடு இருங்க. அதுக்கு நான் அடிக்கடி போய் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு கால் பண்ணியிருக்காங்களா, மெசேஜ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்காதீங்க. ஏன் பார்க்காதீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் உங்களுக்கு வரும். அதனால தான் பார்க்காதீங்க. ஃபோன் வரும் அப்படின்னு நம்புங்க. ஃபோன் வரும்போது நீங்கள் போய் எடுப்பீங்க இல்லையா, உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்ல. ஸோ அந்த நம்பிக்கையோட காத்துட்ருங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் லவ் ட்ரூ, எந்த அளவுக்கு அந்த பாசத்தோட அம்மா தன்னோட அன்போட தான் பையனை கூட்டி விடும்போது அதில் என்ன லவ் இருக்குமோ அந்த லவ்வோட பண்ணி பாருங்கள். அந்த லவ் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த இமேஜினேஷன் சக்தி வாய்ந்ததாக மாறும். அப்போ அந்த நபர் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை ஏதாவது ஒரு வகையில் கான்டாக்ட் பண்ணியே தீருவாங்க. ஸோ ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடந்தே தீரும். ஒன்று டெக்ஸ்டாக பண்ணலாம், இல்லை காலாக பண்ணலாம், நடக்கும், நடந்தே தீரும். 3 நாளுக்குள்ளார அந்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஈர்ப்பு விதியை நம்புறப்ப நம்ம என்ன பண்ணோம், அவுட்புட்டை மட்டும் பாருங்கள், எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க. நம்புங்க. மகாத்மா காந்தி மாதிரியே நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த பாசிட்டிவ் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சேரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கும் நம்புறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். See you. Bye bye.